இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி அமைப்பின் தலைவர் யாசின் மாலிக் வயது 59. காஷ்மீர் பிரிவினைவாத தலைவராக இருந்து பின்னர் அகிம்சை வழியில் காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி வந்தார். பயங்கரவாத செயல்களுக்கு அவர் நிதி திரட்டினார் என 2016 அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதன் தொடர்ச்சியாக அவரை NIA 2019 கைது செய்தது. இந்த வழக்கு டில்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. 2022 யாசின் மாலிக் குற்றங்களை ஒப்புக்கொண்டார். அவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது. தற்போது திகார் சிறையில் இருக்கும் யாசின் மாலிக்குக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என NIA 2023 டில்லி ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. கொடூரமான பயங்கரவாதிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்காவிட்டால் நீதித்துறை மீதான நம்பிக்கை சிதைந்துவிடும். தண்டனை வழங்கும் கொள்கையும் நீர்த்து போய்விடும். அதனால் பயங்கரவாதிகள் தூக்கு தண்டனையிலிருந்து தப்ப நேரிடும். அரிதினும் அரிதான வழக்குகளின் பிரிவில் யாசின் மாலிக்கின் குற்றங்கள் வரவில்லை என கூறி டில்லி சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கிவிட்டது. இது சட்டப்படி தவறு என NIA ஐகோர்ட்டில் தெரிவித்தது. இதற்கு யாசின் மாலிக் 85 பக்கங்களுக்கு பிரமாண பத்திரம் மூலம் பதில்களை தாக்கல் செய்திருந்தார். பள்ளி காலம் முதல் அரசியல் தலைவர்கள் மற்றும் பயங்கரவாதிகள் உடனான தொடர்பு வரை அதில் விளக்கியிருந்தார். அரசியலில் பலிகடா ஆக்கப்படுவது ஒன்றும் புதியது இல்லை என்றும் அவர் அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கின் விசாரணை நேற்று நீதிபதிகள் நவீன் சாவ்லா, ரவீந்தர் துடேஜா அமர்வில் நடைபெற்றது. திகார் சிறையில் இருந்தபடி யாசின் மாலிக் ஆஜராகி தனது தரப்பு கருத்துக்களை தெரிவித்தார். வழக்கை NIA அதிகாரிகள் வேண்டுமென்றே இழுத்தடிக்கின்றனர் என்று அவர் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், இது அவசர வழக்கு இல்லை, மேல்முறையீடு, தண்டனையை அதிகரிக்க கோரும் வழக்கு என்றனர். NIA தரப்பில் பதில்வாதம் முன்வைக்கப்பட்டது. யாசின் மாலிக் வழக்குக்கு சம்பந்தமில்லாத பதில்களை தெரிவித்துள்ளார். அவை நீளமாக இருக்கின்றன, அவற்றை படிக்க அவகாசம் தேவை என NIA தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், பதிலளிக்க NIA-வுக்கு கடைசி வாய்ப்பு வழங்குகிறோம், 4 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என கூறி ஏப்ரல் 22க்கு வழக்கை ஒத்திவைத்தனர்.